தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லதை சொன்னால், நல்லதை செய்தால் நல்லது நடக்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 25/10/2015 ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 3:59 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். பொதுவாகவே பிரதோஷம் என்ற சொல்லை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதிலே தோஷம் என்று வரும். வாழ்க்கையில் யாருக்கும் ஏதாவது ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்கும். மிகப்பெரிய அபூர்வமான ஜாதகங்களிலே யோகங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும், ஒரு சிலருக்கு சர்ப்பதோஷம் இருக்கும், ஒரு சிலருக்கு பகை கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கும். இதனால் காலமாக கல்யாணம் நடக்காது, பல ஆண்டுகளாக பிள்ளை பிறக்காது, வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள், வாங்க இயலாது, தொழிலிலே சரிவுகள் வந்து கொண்டே இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கிறது என்று ஜாதகத்தை புரட்டி பார்ப்பார்கள். அதிலே சொல்லுவார்கள், பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறது, பிது தோஷம் இருக்கிறது, சர்ப்பதோஷம் இருக்கிறது, செவ்வாய் தோஷம் இருக்கிறது, நாகதோஷம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்வார்கள். இப்படியெல்லாம் இருப்பவர்களெல்லாம் இந்த பிரதோஷ காலத்திலே நந்தியை வழிபட்டால் நலம் கிடைக்கும். நந்திக்கு திருமணம் ஆன ஊர் திருமலபாடி என்ற ஊர். அங்கே சென்றால் அந்த கல்யாண காரியங்கள் தடை இருந்தால் அது விலகிவிடும். பொதுவாக நீங்கள் இருக்க ஊர்லேயே அருகாமையில் இருக்கிற ஊருக்கு போய் அங்கே இருக்க சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நந்தியை மாலையில் பிரதோஷ நேரத்திலே வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு சில ஆலயங்களிலே 18 விதமான அபிஷேகங்கள் செய்வார்கள். இந்த அபிஷேகங்கள் செய்கின்ற பொழுதெல்லாம் உங்கள் சிந்தனை சிவ நாமத்தின் மீது இருக்க வேண்டும். சிவனையும் நந்தியையும் அம்பிகையுமே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இந்த பிரதோஷம் முடிந்த பின்னாலே அந்த பிரதோஷத்துக்கு அபிஷேகமெல்லாம் செய்ததும் உற்சவ விக்கிரகத்தை தூக்கி வைத்து ஒரு ரிஷப வாகனத்திலே வலம் வருவார்கள். வருகின்ற பொழுது மாணிக்கவாசகர் எழுதிய அந்த திருவாசகத்தை படிப்பார்கள். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் தடுத்து ஆனந்தம் ஆக்கியதே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரும். அதிலே நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க என்றெல்லாம் வந்து கொண்டிருக்கும். அந்த பாடலை பாடிக்கொண்டு 3 பிரகாரங்கள் வருவார்கள். ஒவ்வொரு கோயிலுக்கும் 4 பகுதிகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது தெற்கும் மேற்கும் இணைகின்ற மூலை தென்மேற்கு மூலை. அந்த தென்மேற்கு மூலையிலே அந்த உற்சவ விக்கிரகத்தை வைத்து தீபம் காட்டுகின்ற பொழுது நீங்கள் எதை நினைத்தீர்களோ அந்த காரியம் உடனடியாக கைகூடிவிடும். பொதுவாக ஒருத்தர் ஒரு மாத்திரை சாப்பிட்டு தான் தூங்குறார், தூக்க மாத்திரை சாப்பிட்டு தான் தூக்கம் வருது, உடல் ஆரோக்கியத்துக்காக இவ்வளவு மாத்திரை சாப்பிட வேண்டி இருக்கிறது என்று கவலைப்படுபவர்கள் அந்த இடத்திலே நினைத்து கொள்ள வேண்டும், இனிமேல் நான் மாத்திரைகளெல்லாம் அதிகம் சாப்பிடாமல் என்னுடைய உடல்நலம் சீராக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டால் அது கைகூடும். அதே போல் உங்களுக்கு காலமாக நடக்காத சில காரியங்களை எல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டால் கைகூடும். அதே நேரத்திலே ஒரு கனவு காண்கிறீர்கள், அது கெட்ட கனவாக இருக்கிறது. ஏதேனும் ஒன்று உங்கள் கனவிலே உங்களை பயமுறுத்துகிறது, விலங்கால் தொல்லை, இல்லையே ஏதேனும் மற்றவர்களால் தொல்லை வருவது போல நீங்கள் பயந்து கத்துகிறீர்கள். இப்படியெல்லாம் கனவு கண்டால் அந்த கனவுகள் நடந்துவிடப் போகிறதோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அதை நந்தியின் சன்னதியிலே நினைத்து கொண்டு அதற்கு வலது காதிலே நீங்கள் கைகட்டி நின்றபடி நினைத்து கொண்டால் போதும். நாரணியாள் நந்திதனக் குறைத்த மார்க்கம் நான் அறிந்து ஓதுகின்றேன் மச்சகேந்திரா என்று வரும். எல்லாமே இறைவனும் இறைவியும் இரவிலே பேசுவதை பக்கத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியது நந்தியம்பெருமான். அந்த நந்தியிடம் நம்முடைய குறைகளை சொன்னால் அது இறைவனிடமும் இறைவியிடமும் சொல்லி நல்ல காரியமாக இருந்தால் அது நடைபெறுவதற்கு வழிவகுத்து கொடுக்கும். எனவே தான் கெட்டகனா அத்தனையும் மாற்றும் நந்தி, கீர்த்தியுடன் குலம் காக்கும் இனிய நந்தி, வெற்றி வரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி, விதியினைத்தான் மாற்றிடவே விரையும் நந்தி என்று சொல்லி நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். நந்தியினுடைய பாடலிலே இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கும். விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் நந்தியம்பெருமானுக்கு உண்டு. காரணம், இந்த உலகத்தை படைத்த அந்த பரமசிவனையும் பார்வதியையும் சுமந்து கொண்டு வருபவர் பிரதோஷ நாயகராக விளங்குகின்ற நந்தியம்பெருமான். எனவே நந்தியை இன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபடுவதற்கு மிகப்பெரிய நந்தியாக, விஸ்வரூப நந்தியாக தமிழகத்திலே பல இடங்களில் இருக்கின்றன. குறிப்பிடத்தகுந்த இடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் தஞ்சாவூரிலே மிகப்பெரிய நந்தி, அதற்கு பிறகு வேந்தன்பட்டியிலே நெய் நந்தி, திருப்பன்கூரிலே சாய்ந்த நந்தி. இப்படி இருக்கிற நந்திகளில் உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கிற நந்தியம்பெருமான் இருக்கிற ஆலயத்திற்கு செல்லுங்கள். நந்தி வழிபாட்டில் உங்கள் கவனத்தை செலுத்தினால் நீங்கள் சிந்தித்த காரியங்களிலெல்லாம் சிறப்பு கிடைக்கும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை
சூரியனுக்கு வந்த நாளிலே இந்த பிரதோஷம் வந்திருக்கிறது. சகல தோஷங்களிலுமிருந்தும் விடுபட வேண்டுமானால் பிரதோஷ நேரத்திலே நந்தியை வழிபட வேண்டும். அது வருகின்ற நாள் இன்றைக்கு ஞாயிறாக இருப்பதால், ஞாயிறு என்பதுதான் சூரியனுக்கு உகந்த கிழமை. எனவே சூரியன் எப்படி பிரகாசமாக இருந்து இந்த உலகம் முழுவதும் வியாபிக்கிறானோ அதுபோல புகழ் கூட வேண்டுமானால், பொருளாதாரத்திலே வளர்ச்சி பெருக வேண்டுமானால், இதுபோன்ற ஞாயிற்றுக்கிழமையில் வருகின்ற பிரதோஷத்தன்றைக்கு நீங்கள் நந்தியம்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டால் உங்களுக்கு உலகளாவிய புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். தாமதங்கள் அகலும், தடைகள் விலகும். ராசிநாதனோடு குரு இருப்பதால் பயணங்களால் பலன் உண்டு. பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். செய்தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் உலா வருகிறார். உடன்பிறப்புகள் வழியில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும், வளர்ச்சி கூடும். பயணத்தாலும் உங்களுக்கு பலன் கிட்டும். சொத்து சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் முடிகிற நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, முட்டுக்கட்டைகள் அகல முயற்சி எடுக்கின்ற நாள். முன்பின் தெரியாதவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் அனுகூலம் உண்டு. உத்தியோகத்திற்காக யாரேனும் உயர்வு அதிகாரிகளையோ அல்லது வள்ளல்களையோ நீங்கள் பார்க்க சென்றால் இன்றைக்கு அது உன்னதமான நாளாக அமைகின்றது. 3ஆம் இடத்திலே குரு, செவ்வாய், சுக்கிரன். விரையாதிபதி 3இல் இருப்பதால் உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். ஊர்மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். கடகராசி நேயர்களே, அந்நிய தேசத்திலிருந்து அனுகூல தகவல் வந்து சேரும் நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கலாம். தனஸ்தானத்திலே செவ்வாய், வியாழன் இருப்பதால் குழந்தைகளாலும் உங்களுக்கு வரவு உண்டு. உடன்பிறப்புகளாலும் உங்களுக்கு வரவு ஏற்படலாம். முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல வழி கிடைக்கும் விதத்தில் உங்கள் முயற்சிகள் இன்று அமையப் போகின்றன. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். தீட்டிய திட்டங்கள் திசை மாறி செல்லும் நாள். செல்வாக்கு மிக்கவர்களை பகைத்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது. குழந்தைகளாலும் தொல்லை, குடியிருக்கும் வீட்டாலும் தொல்லை என்று கவலைப்படுவீர்கள். பணப்பற்றாக்குறை அதிகரிக்கும். பாதியில் பல பணிகள் நிற்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். இன்றைக்கு பிரதோஷம் என்பதால் நந்தியம்பெருமானை வழிபட்டு சிவனையும் உமையவளையும் வழிபட்டு வாருங்கள். உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். கன்னிராசி நேயர்களே, சொத்து விற்பனையால் சொந்தங்களின் பகையை வளர்த்து கொள்கின்ற நாள். உங்களுடைய சொத்துக்களை விற்பதன் மூலமாக சொந்தங்கள் உங்களுக்கு பகையாகலாம். குறிப்பாக உடன்பிறப்புகள், உடன் தந்தையோடு இருப்பவர்களெல்லாம் உங்களுக்கு பகையாக மாறும் சூழ்நிலை இன்றைக்கு உண்டு. புதனும் இன்றைக்கு அஸ்தமனத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லையும் ஏற்படலாம். எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்வதும் நல்லது. ராகுபலம் மேலோங்கி இருப்பதால் வரவு வந்தாலும் கூட வந்த மறுவினாடியே செலவாகக்கூடிய சூழ்நிலை உண்டு. துலாம் ராசி நேயர்களே, கோபத்தின் காரணமாக கூட இருப்பவர்களை பகைத்து கொள்ளுகின்ற நாள். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். கூட இருப்பவர்களை பகைத்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது. அப்பொழுதுதான் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை. சிலருக்கு ஏமாற்றங்கள் ஏற்படலாம். 6இலே சந்திரன் சஞ்சரிக்கின்றார். உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம். மாலை நேரத்தில் பயணம் உண்டு. அந்த பயணம் மகிழ்ச்சி பயணமாக இருக்கும். ஆனால் பயணத்தின் விளைவாக எதிர்பாராத விரயங்களும் ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மச்சனியின் ஆதிக்கம். இன்றைக்கு பிரதோஷ வழிபாட்டால் பெருமை காண வேண்டிய நாள். சனியின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட வேண்டுமானால், சங்கடங்கள் அகன்று சந்தோஷங்களை சந்திக்க வேண்டுமானால் இதுபோன்ற பிரதோஷ நாட்களிலே தொடர்ந்து நந்தியம்பெருமானை வழிபடுவது நல்லது. அந்த நந்தியினுடைய அபிஷேகத்தை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். நந்திக்கு நீங்கள் அருகம்புல் மாலை சுட்டி அணியலாம். உதிரி வருமானங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஓரளவு உண்டு. அது மட்டுமல்ல, உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பும் கிடைக்கும். செய்தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ளும் எண்ணம் மேலோங்கும். ஆரோக்கிய தொல்லை ஏற்பட்டாலும் கூட அது உடனடியாக அகன்றுவிடும். இல்லத்தில் நீண்ட நாட்களாக பேசி நடைபெறாத சுபகாரிய பேச்சுக்கள் இன்று மாலையில் நடைபெறப் போகின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்லை செயலாக்கி காட்டும் நாள். சுற்றத்தாரின் வரவு உண்டு. தொகை எதிர்பார்த்தபடியே வந்து சேரும்.
குருவினுடைய அருட்பார்வை இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பகை விலகி பாசம் கூடும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டிய நாள். கூட இருப்பவர்களால் சில தொல்லைகளை சந்திப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களிலும் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்கள் ஏற்படலாம். ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் உங்கள் ராசியை சனி பார்க்கின்றார். ராசிநாதன் ராசியை பார்ப்பதனாலே ஒரு சில காரியங்கள் நல்ல விதத்தில் முடிவடையலாம். மாலை நேரத்தில் பிரதோஷ வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். பெருமைகளையெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு குருவின் பரிபூர்ண பார்வை இருப்பதால் வாரிசுகளால் வருமானம் வந்து சேரும். வாழ்க்கை துணையாலும் வருமானம் வந்து சேரும். வரவு செலவுகள் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். இல்லத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. இன்றைக்கு உத்தியோகம் சம்பந்தமாக ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பயணத்தால் பலன் கிடைக்கும் இனிய நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மராசியிலே கேது முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நாள். முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். சந்திரபலம் நன்றாக இருப்பதால் குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். அதன் கடலாண்டு முயற்சிக்கு கூட உங்களுக்கு வழிபிறக்கும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறலாம். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேற இன்று தினம் நந்தியை வழிபடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.